ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? அதாவது இது தனிப்பட்ட விஷயம் என்று பொதுச் செயலாளர் சொல்லிவிட்டார். செங்கோட்டையின் சட்டமன்ற கூட்ட நிகழ்வுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டிய கூட்டத்திற்கு வரவில்லை. ஆகவே அவருக்கு என்ன பிரச்சனை என்று அவரிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால் இயங்கப்படுகிற ஒரு இயக்கம். தொண்டர் தொடங்கிய இயக்கத்தில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை இணைத்துக் கொண்டார் என்று வரலாறு உண்டு. அப்படி தோன்றிய இயக்கத்தை 50 ஆண்டுகளுக்கு அழைத்து வந்தவர் புரட்சி தலைவி அம்மா. இன்னைக்கு எடப்பாடியார் 4 வருடம் 3 மாதம் ஆட்சி பீடத்திலும் இன்று 4 வருட காலம் எதிர்கட்சி என்கிற நிலையிலும் இன்னைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் 1-2 பூசல்கள் இருக்கும், கசப்புகள் இருக்கும், மன வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் இந்த வேறுபாடுகளாலும் மன வருத்தங்களாலும் போனவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு போனார்கள்? காணாமல் போய்விட்டார். ஆக பிரச்சனை சொந்த அண்ணன் தம்பிகளுக்குள் பிரச்சனை என்று சொன்னால் பேசி தீர்க்க வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பொதுச் செயலாளரை சந்திக்க வேண்டும். அதை விடுத்து பொது வெளியில் இப்படி நடந்து கொள்வது அநாகரிகமான செயல். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ந்து அந்த இயக்கத்திலே இருப்பவர். 77லே சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலாளராக தொடர்ந்து இருந்து வந்தவர். 87லே புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அப்பொழுது அண்ணன் முத்துசாமி அவர்கள் அமைச்சராக இருந்த போதும் எனக்கு தெரிந்து 11 எம்எல்ஏக்கள்ல ஈரோடு மாவட்டத்தில் 7 பேர் செங்கோட்டையன் உட்பட 7 பேர் இவரோட அம்மாட்ட வந்தாங்க. தொடர்ந்து அம்மாவின் சிறந்த தொண்டராக பணியாற்றியவர். இடையில் உங்களுக்கு தெரிய சில பர்சனல் காரணங்களால, இது அரசியல் காரணம் கிடையாது, வேற தனிப்பட்ட காரணங்களால அவர் பதவியில் இல்லாமல் இருந்தார். திரும்பவும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா அவர்கள் முதல்வராக தொடர முடியாமல் போனப்ப, பழனிசாமி முதலமைச்சராகிறப்ப அவர் மாஃபா பாண்டியராஜன் அண்ணன் பன்னீர்செல்வத்தோட போனதுனால அந்த இடத்திற்கு அவர் கவர்னராக நியமிக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அம்மாவின் கட்சி பலவீனமாகி வர்றதுனால அங்குள்ள 90% தொண்டர்களும் நிர்வாகிகளும் அம்மாவின் இயக்கம் பலப்பட வேண்டும், அதற்கான முயற்சிகளை அங்குள்ள மூத்த நிர்வாகிகள் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். அதன் வெளிப்பாடுதான், அங்குள்ள தொண்டர்களின் வெளிப்பாடுதான் அண்ணன் செங்கோட்டையன் மூலம் வெளிப்பட்டிருப்பதாக ஒரு அம்மாவின் தொண்டனாக நான் நினைக்கிறேன். அவர் அநாகரிகம் அப்படின்னு சொல்லி வைகச்செல்வன் சொல்றாரு. எதா இருந்தாலும் எடப்பாடி சொல்லி பேசியிருக்கணும். அவர் பேசாம தனிப்பட்ட முறையில சபாநாயகர் சந்திக்கிறது, அது இல்லாமல் முதல்வர் சந்திக்க மறுக்கிறது, சட்டமன்ற கூட்டத்துக்கு வராமல் இருக்கிறது ஒரு அநாகரிகமானது சொல்றாரு. அதாவது நாகரிகம் அநாகரிகம் பத்திலாம் அண்ணன் செங்கோட்டையனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எப்பொழுதுமே அமைதியாக எந்த ஒரு கான்ட்ரவர்சிலுமே ஈடுபடாதவர். உங்களுக்கு தெரியும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில. அது குறிப்பா அம்மா அவர்கள் தலைமையேற்ற பிறகு நான் அவர் நல்ல பழக்கம். இன்றைக்கு அவர் எதிரணியில இருந்தாலும் உண்மையை நம்ம உண்மைன்னு தான் சொல்லணும்.